கடந்த 2 ஆண்டுகளில் இதேபோன்ற காரணங்களுக்காக பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தங்கள் உரிமங்களை இழந்துள்ளன. வெளிநாட்டு நன்கொடை பங்களிப்பு சட்டம் அல்லது அதன் விதிகளை பின்பற்றாதது, வெளிநாட்டு பங்களிப்புகளை தவறாக பயன்படுத்துதல், தேவையான ஆவணங்களை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்க தவறுவது மற்றும் இந்தியாவின் தேசிய நலன் அல்லது பாதுகாப்பிற்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல காரணங்களால் உரிமம் ரத்து செய்யப்படும். ஒரு அமைப்பு தொடர்ந்து 2 ஆண்டுகளாக செயல்படவில்லை அல்லது செயலிழந்து போயிருந்தால் அதன் உரிமத்தையும் இழக்க நேரிடும். வெளிநாட்டு நன்கொடை பங்களிப்பு சட்டம் 5 ஆண்டுகள் செல்லுபடியாகும். தொடர்ந்து புதுப்பித்தல் கட்டாயமாகும். புதுப்பிக்க தவறினால் லைசன்ஸ் திரும்ப பெறப்படும். 1970ஆம் ஆண்டில் இருந்து நாட்டில் மொத்தம் 20,701 NGOக்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. இப்படித்தான் லடாக்கில் சிபிஐ தொடர் விசாரணையை அடுத்து காலநிலை ஆர்வலர் என அறியப்படும் சோனம் வாங்சுக்கின் ஹிமாலயன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் லடாக் என்ற அரசு சாரா நிறுவனத்தின் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. லடாக்கின் மாணவர் கல்வி மற்றும் கலாச்சார இயக்கம் என்ற பெயரில் சோனம் வாங்சுக் வெளிநாட்டு நிதி பெற்று வந்தார். இவரது உரிமம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது.